இந்த நாள் எதை பார்க்கணும்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் எரோபயாம் அவர் அங்கே இருப்பார். அந்த ராஜா அங்கே இருக்கும்போது யூதேயாவில் இருந்து பெத்லெஹேமுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்திருப்பார். அவர் சொல்லுவார், தாவீது வம்சத்திலிருந்து யோசியா அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் ஒரு குமாரன் பிறப்பார். அவர் வந்து மனுஷர்கள் எலும்புகளையும் உண்மையில சுட்டெரிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜா கோவம் இருக்கும். இந்த ராஜா கோவம் வந்தோடனே அவனை பிடிங்க, அவனை பிடிச்சி அவனை வந்து பலிபீடத்தில் நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட கையை வந்து அந்த தீர்க்கதரிசி மேலே விரோதமாக நீட்டிடுவான். கையை நீட்டினோன்னா அந்த கை என்ன ஆகாது அப்படின்னா நீட்டபடியே இருக்கும், அது மறுத்து போயிருக்கும். அந்த கை அப்படி ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆனோடனே அதை மடக்க கூட முடியாதபடி அந்த கை வந்து மறுத்து போயிருக்கும். உடனே உங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, என் கை வந்து பழையபடி ஆகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பார். ஜெபம் பண்ணோன்னா கை பழைய மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இந்த ராஜா என் வீட்டுக்கு நீ வா, நான் உங்களை வெகுமதி தரேன்னு. இல்லை என்னை ஆண்டவர் வந்து நீ என்ன கொடுத்தாலும் சரி, பாதியில் எனக்கு எது கொடுத்தாலும் அவன் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீ வந்த வழி என்ன பண்ண, இங்கே புசியாமலும் குடியாமலும் திரும்பாமலும் இரு என்று சொல்லி அந்த வந்த வழியை நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கட்டளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். வேறு வழியாக அவன் திரும்பி போயிடுவான். அப்போ இந்த கிழவன் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, கிழவனான ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருப்பான், பெத்தேலில் வந்து இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசியை வந்து கர்த்தருடைய தூதன் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் புசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவரும் கிளம்பி போயிடுவார். இந்த தீர்க்கதரிசியும் கிளம்பி போனோன்னே 2 பேரும் சாப்பிட்டு குடிச்சு அங்கே இருப்பாங்க. இருந்துட்டு இருக்கும் போதே ஆண்டோட வார்த்தை கடந்து வரும். அவன் கிளம்பி அப்புறம் கழுதன் மேலே ஏறி அவன் கிளம்பி வந்துடுவான். கிளம்பி வரும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு சிங்கம் வந்து அவனை வந்து கொன்றும். சிங்கம் வந்து அவனை கொன்றும். சிங்கம் வந்து அந்த பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதை முறித்து போடவும் இல்லை அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கீழ்ப்படுதல். கர்த்தர் நம்ம வார்த்தை ஒரு சொன்னார் அப்படின்னா நம்ம செய்யணும். அந்த கீழ்ப்படுதல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கீழ்ப்படிவது கிடையாது, பெற்றோர்கள் கீழ்ப்படிவது கிடையாது, ஆண்டவர்கள் நம்ம கீழ்ப்படிவது கிடையாது, நம்மளோட குடும்பத்துக்கு நம்ம என்ன பண்ணுவதில்லை, நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடப்பது கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட தெளிவாய் பேசுகிறா, நீ கீழ்ப்படுகிறவனாய் கீழ்ப்படிந்து அதே மாதிரி நடக்கிறவனாய் இரு, அப்பொழுது என்ன பண்ணுவேன், நான் பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நான் செய்வேன்னு சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.